ஹலோ எவ்ரிவான். எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருந்தாலும் ஆஃபீஸில் நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். நம்ம பேசுகிறது கரெக்ட் தானா, நம்ம சரியான வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரி இதை சொல்லலாமா, நம்ம சொல்கிறது ஃபார்மலாக இருக்குமா, இப்படிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம பேசுகிற இங்கிலீஷ்க்கும் ஆஃபீஸில் பேசும்போது அது வேறு மாதிரியான ஒரு இங்கிலீஷாக தான் இருக்கும். ஆஃபீஸில் நம்ம பேசும்போது கொஞ்சம் ஃபார்மல் டோனில் பேசலை அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் ரொம்ப கலோக்கியலாக தெரியும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் ரொம்ப ஃபார்மலாக நீட்டாக இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் டியூலி நோட்டட். இட் இஸ் டியூலி நோட்டட் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பெடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா, இப்போது நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போல ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது, மீட்டிங் நடக்குதுன்னா அதில் உள்ள அந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்குறோம், சரியாக நோட் பண்ணி வச்சிட்ருக்குறோம் அப்படின்னா, இப்போ யாராவது நம்மக்கிட்ட நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் டியூலி நோட்டட் அப்படின்னா கரெக்டாக நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன், அந்த சொன்ன விஷயத்த நான் சரியாக நோட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இட் இஸ் டியூலி நோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது நல்லா ஃபார்மல் டோனில் இருக்கும் சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ஃபுல்லி அவேர் ஆஃப் த சேலஞ்சஸ். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு கம்பெனியில் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் பார்ப்பாங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதில் வரும், இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு இதில் உள்ள சேலஞ்சஸ் அப்படின்னாலே டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் பற்றி எனக்கு நல்லா கிளியர் ஐடியா இருக்குது, எனக்கு நல்லா தெரியும், இப்படிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபுல்லி அவேர் ஆஃப் த சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குறதுக்கு மேலே இது வந்து எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இதெல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஓகே, இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஓகே, பட் நீங்கள் சொல்கிறது வந்து எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் தாண்டி ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டேரெக்டாக வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட அப்படி பேசலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் நம்ம ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட அவங்க சொல்கிற அந்த என்னெல்லாம் வேணும் அப்படி கேட்பாங்கல்ல, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, தகுதிக்கு மீறி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல, ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி செஞ்ச யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறது தான் இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது ஆஃபீஸில் தான் சொல்லணும்னு இல்லை, வீட்லேயுமே கூட இப்போ யாராவது வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு அது வாங்கித்தா இது வாங்கித்தா அப்படிலாம் கேட்டாங்கன்னா இட் இஸ் பியாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், த ப்ராஜெக்ட் வில் கோ அண்டர் ஸ்க்ரூட்டனி. இதை வந்து நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வருது, அதை வந்து செக் பண்ணுவாங்கள்ல, டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க, இது சரியாக இருக்கா இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இந்த ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிளெயினாக தெரியும் நமக்கு. ஸோ டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இட் இஸ் அண்டர் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லலாம். இஸ் அண்டர் ஸ்க்ரூட்டினி அப்படின்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அது என்ன எப்படி இருக்குது எது இருக்குது எல்லாம் பார்க்குறது தான் அதை வந்து அண்டர் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் இப்படிலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு த ப்ராஜெக்ட் வில் கோ அண்டர் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ ஷெட் லைட் ஆன் திஸ். ஸோ கேன் யூ ஷெட் லைட் ஆன் திஸ் அப்படின்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எனக்கு புரியலை அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக நமக்கு வந்து சொல்ல தெரியும், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஃபார்மலாக இருக்காது, ஒரு மாதிரி பிளெயினாக தெரியும். ஸோ நம்ம ஃபார்மல் டோனில் நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப பொலைட்டாக நீட்டாக கேட்குறோன்னா கேன் யூ ப்ளீஸ் ஷெட் லைட் ஆன் திஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், they made an effort to improve their performance. ஸோ இதோட அர்த்தம் அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து காமிக்கிறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க, நிறைய எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம், தே டிட் எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்கிறோன்னா அது ரொம்ப ரொம்ப காமனாக தெரியும். ஸோ ஃபார்மல் டோனில் சொல்கிறதுக்கு they made an effort to improve their performance அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், voice your concerns. voice your concern அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் இதில் பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ப்ளீஸ் டெல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் வாய்ஸ் யோர் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறோம். கன்சர்ன்னா நமக்கு எந்த விஷயம் நெருடலாக இருக்குது, எந்த விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தோணுது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான்
வாய்ஸ் யுவர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், கிவ் ப்ரையாரிட்டி டு த கிளையண்ட். ஸோ கிவ் ப்ரையாரிட்டி டு த கிளையண்ட் அப்படின்னா கிளையண்ட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் அப்படி சொல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுக்கு கிவ் ப்ரையாரிட்டி டு த கிளையண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ஆஃபீஸில் தான் சொல்லணும்னு இல்லை, நம்ம வெளியே கூட பேசும்போது கிவ் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் கிவ் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹர் காமெண்ட்ஸ் பிகான் டு ஸ்பார்க் கான்ட்ரவர்சி. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் சொன்ன காமெண்ட்னால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்பார்க் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்கிறோம். சின்னதாக வந்து ஒரு கொளுத்தி போட்ட மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம்ல நம்ம தமிழில், அந்த மாதிரி தான். ஸோ காமெண்ட்ஸ் பிகான் டு ஸ்பார்க் கான்ட்ரவர்சி. ஸோ அவன் வந்து பதிலுக்கு சொன்ன காமெண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதில் வந்து இட் கிரியேட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பார்க் கான்ட்ரவர்சின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சீக் அப்ரூவல் ஃப்ரம் த மேனேஜர். சீக் அப்ரூவல் அப்படின்னா கெட் அப்ரூவல், வாங்குங்க, அப்ரூவல் வாங்குங்க, அவங்கக்கிட்டேருந்து ஓகே வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சீக் அப்ரூவல். ஸோ கெட்டுன்றது வேர்டுக்கு பதிலாக சீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ சீக் அப்ரூவல் ஃப்ரம் த மேனேஜர் இல்லை ஃப்ரம் த டீம் லீடர் ஹூஎவர் இட் மே பி. ஸோ சீக் அப்ரூவல்னு சொல்கிறது நல்லாயிருக்கும். சீக் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும் அது. நெக்ஸ்ட் ஒன், we can overcome the obstacles in the project. ஸோ இதோட அர்த்தம், ப்ராஜெக்டில் வர்ற பிரச்சனைகளை வந்து நாங்கள் கடந்து வந்துடுவோம், அதை சரி செஞ்சுருவோம், எங்களால் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் we can overcome the obstacles அப்படின்னு சொல்கிறோம். obstaclesனால் முக்கியமாக தடைகள், தடைக்கற்கள் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ நம்ம வந்து நார்மலாக சொல்லணும்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சரி செஞ்சுருவோம். அதுதான் வந்து கொஞ்சம் ஃபார்மலாக சொல்கிறதுக்கு we can overcome the obstacles அப்படின்னு சொல்லலாம். ஸோ overcome அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஃபார்மல் டோனில் இருக்கும். ஸோ we can overcome the obstacles அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், you will reap the benefits soon. ஸோ you will reap the benefits அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது இதில் நடக்க போகிற நன்மைகளை சீக்கிரமாக நீ வந்து அனுபவிக்க போகிற, உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் you will reap the benefits soon அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா அதில் பெனிஃபிட்ஸ்ன்றது நன்மைகள். ஸோ நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறத வந்து யூ வில் கெட் த பெனிஃபிட்னு சொல்லாமல் யூ வில் ரீப் த பெனிஃபிட்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபார்மல் டோனில் இருக்கும். ஸோ கெட் த பெனிஃபிட்னு சொல்லாமல் நீங்கள் வந்து யூ வில் ரீப் த பெனிஃபிட்ஸ் சூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பழகுங்க. ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸில் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, முக்கியமாக ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.